ஊர்ல இருந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படியே கிளம்பி வந்துடுறது. அவங்க மேல இருந்து கீழே நீங்களே ஒரு ஸ்கேனிங் பாத்துக்கோங்க. எனக்கு என்னங்க இருக்கு, ஒரு ட்ராக் ஒரு டிஷர்ட். ஆஹா, என்ன ஒரு அற்புத காட்சி. மாமன் வந்து அழகா தலசி விட்டுக்கிட்டு இருக்கான். இது வந்து நான் லெஹங்கா வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லெஹங்கா வேர் பண்றேன். விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கிளம்புறோம். பொள்ளாச்சியில் வந்து கசின் அக்கா அவங்களுக்கு வந்து ரிசப்ஷனு. காலையில் விடிஞ்சோடனே போகணும். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணணும். மணி ஆல்ரெடி 1 o'clock ஆகிடுச்சு. நான் விடிய தூங்குற பிளான் இல்லை, எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயத்துலலாம் மட்டும் ஒருத்தி வந்து கரெக்டாக வந்துடுவா. யாருன்னு பார்த்தீங்கன்னா none other than கூச்சமே இல்லை. எனக்கும் சம உரிமை இருக்கு. இப்பவே பாருங்க, உரிமையை பத்திலாம் பேச கட்டி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சுது அப்படிங்கறதுலாம். அப்ப வாங்க அடுத்து பரமுக்கு கட்டி கொடுப்போம். கட்டி கொடுங்க. நான் வந்து புருஷன் வீட்டோட போயிட்டு நான் உன்ன மாதிரி அல்பையலாம். ஓகேல நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான மாப்பிள்ளை. சூப்பரான மாப்பிள்ளை. உனக்கு எங்க அம்மா எப்படி மாப்பிள்ளை பார்த்தாங்க? எங்க அம்மா இதுதான் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். சரி, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபங்க்ஷனுக்கு வந்து முதல் நாள் ரெடியா இருக்கிறதுக்கான ரூமு எல்லாம் இங்க வந்துருவாங்க. வந்து எடுத்து போட்டு ஒரு வைபை போட்டு விடிய எடுத்து வச்சுட்டு பேசிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஊர்ல இருந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படியே கிளம்பி வந்துடுறது. அவங்க மேல இருந்து கீழே நீங்களே ஒரு ஸ்கேனிங் பாத்துக்கோங்க. எனக்கு என்னங்க இருக்கு, ஒரு ட்ராக் ஒரு டிஷர்ட். இது என்னாச்சு ஷாருக்கு? ஷாருக்கு ஒண்ணா இருக்கும். எப்படி ஆச்சு? ஐஸ் சூடு வச்சிருச்சு. எதுக்கு சூடு வச்ச ஐஸ்? நானா ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், ஃபோன் பார்த்துட்டே இருக்கான். அதனால சூடு வச்சுட்டேன். இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சூடு வைக்க போறேன். என்னால லிட்ரலி முடியல கைஸ். டெய்லி உங்க ஸ்கூல்ல இருந்து மேம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவளை அடிச்சுட்டா, இவ இதை பண்ணிட்டா, இந்த சேட்டை பண்றான்ட்டுன்னு. இப்ப போய் ஊருக்கு போலான்னு கூட்டிட்டு வரேன். நீங்க அப்புறமா வாங்க, நம்ம தனியா பேசணும், இப்பெல்லாம் ரொம்ப சேட்டை பண்றான்றாங்க. லிட்ரலி வரும்போதே அழுதுட்டு தான் வரேன். ஃபேஸுக்கு ஏதாவது ஃபேஸ் பேக் இருந்தா கூட ரொம்ப இதா இருக்கு. எனக்கும் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி டேனா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து எதுவும் பார்லரா இல்ல சலூனா? உனக்கு தான் ரிவ்யூக்கு எல்லாம் ஃப்ரீயா ப்ராடக்ட்ஸ் வருது, எங்களுக்கு அப்படியா? நம்ம இந்த சட்டையா வேற எதுவும் ஆப்ஷன்ஸ்? வேற எதுவும் இருக்கு, ஆனா ஸ்ட்ரைப் அந்த அளவு ஒன்றும் நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்ச ப்ளூ நல்லா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு வந்து நான் தான் ஸ்டைலிஸ்ட்டு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசு தான் ஆகுது. ஆனால் வந்து தோலன்னு ஒரு காட்டன் சட்டை, தோலன்னு ஒரு காட்டன் பேண்ட்டு, இதை போட்டு தான் எங்கேயும் வருவான். ஒரு பார்க்கவே மண்டையை வந்து சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு மண்டையை ஃபுல்லாக கூடாரம் கட்டுற அளவுக்கு ஒரு மண்டையை வச்சுக்குவான். அப்புறம் ஏதோ ஒரு செருப்பை போடுவான், ஏதோ ஒரு பேண்ட்டை போடுவான், ஏதோ ஒரு சட்டையை போடுவான். இப்போ நான் தான் வந்து டிஷர்ட் போடு, ஜீன்ஸ் போடு, ஷூஸ் போடு, ஏர் வந்து இப்படி கட் பண்ணுன்றதுலேருந்து எல்லாமே நான் தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இவன் வந்து என்கிட்ட தான் வந்து கேட்பான். இது ஷார்க்கோட முன்னைக்கும் இப்பைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது? தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான், தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் தான். ஓகே போட போறேன். The next morning. பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பர்ஃபெக்ட் ஃபேமிலி. என் பிள்ளை பாருங்கள் நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு செப்பல் போட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான டைப்பரு, டம்ளர் எல்லாம் அதுவே எடுத்து வச்சுக்கிச்சு. நான் எதுவுமே எடுத்து வைக்க சொல்லலை. அவளே வந்து ஐஷு டம்ளர் கூட ஐஷு பேக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டு அதுவே எடுத்து வச்சுக்கிச்சு. ஓகே காய்ஸ், லெட்ஸ் போகலாம். நான் ஆவாத வேலை ஒன்று பார்த்துட்டேங்க. என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2-3 ப்ரொமோஷன் வீடியோலாம் இருந்துச்சு. சரி நம்ம ஊருக்கு போகிறோம், வெளில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்றைக்கே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிடுச்சு. விடிய எடிட் பண்ணிவிட்டு 4:30க்கு தூங்கினேன். திரும்பி வந்து 6 o'clock அலாரம் வச்சு இருந்துச்சு. அதாவது 1.5 hours தூங்கினேன். 6 o'clock அலாரம் வச்சு இருந்துச்சுட்டு அப்புறம் தூங்காமல் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தில் நான் இந்த 1.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது தூக்கம் தான் முக்கியம்.
ஸோ இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது தூக்கம் தானே முக்கியம், நமக்கு வீடியோவோட தூக்கம் தானே முக்கியம், எடிட்டிங்கோட தூக்கம் தானே முக்கியன்றது இப்போ தான் ஃபீல் ஆகுது. என் கண்ணு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஸோ நான் வந்து படுத்து தூங்கிக்கிட்டே தான் வரப்போகிறேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்க புது காரு, உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மாருதியில் வந்து செலிரியோ எடுத்திருக்காங்க. நம்ம பழைய கார் வந்து டவேரா வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டு வந்து இது எடுத்தாச்சு. ஏன்னா வந்து சின்ன காராகவே போதும் அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போகும்போது 6 பேர் நாங்கள் மொத்தம் இருக்கோமா, நானா சிறுதன்யா, ரோஷன், ஷாருக், அம்மா, அப்பான்னு ஒரு 6 பேர் இருக்கறனால 5 சீட்டர் பத்தலை, அதனால் 2 கார் எடுத்துக்கிறோம். எப்படி இருக்குது ப்ரோ? சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த வண்டி எடுத்துட்டு லாங் ட்ரைவ் வரப்போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸோ நல்லா வெற்றிகரமாக போய் சேரும். ஃபுல்லாக கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புறதுக்கே பயங்கர லேட் ஆக்கிட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock. ஆனால் அங்கே ஃபங்க்ஷன் வந்து 5:30க்கு. எப்படி நாங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் போயிட்டு வர போகிறோம்னு தெரியலை. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாட்டுக்கு இப்போலாம் நிறுத்த மாட்டானுங்க, நிறுத்துவானுங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு. காலேருந்து சாப்பிடல, ஏதோ பசிக்குது ஆனால் உடனே கத்த ஆரம்பிச்சிடுவானுங்க. இப்போதானே எடுத்தோம், இப்போதானே இது பண்ணணும். அதனால தான் பிளான் பண்ணி வீட்டிலேருந்து சிப்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் ஜாலியாக இருக்குது, லைக் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகிறது. ஆனால் வந்து மேக்கப் என்னை மட்டும் வித்தவுட் மேக்கப்பில் விட்டுட்டு இவள் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு வந்து மூஞ்சி அப்படியே பளிச்சுன்னு காமிச்சுக்கிட்டேன். மூஞ்சி பாருங்க, என் கண்ணை மட்டும் பாருங்க, கண்ணு வேணுமா? எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில இருக்குன்ட்டு. தூங்கிட்டே வரலான்னு பார்த்தா நமக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, கண்டக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லைக் ரூட் பார்க்குறது அந்த இதுட்டு. அதனால சரி நான் ஜம்முன்னு பின்னாடி வந்து கொஞ்ச நேரம் நான் ஒரு 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி வந்து படுத்துருவேன் கஷ்டமா, நானும் என் பிள்ளையும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன் த வேல வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தினோம். ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால் ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு இப்போ அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது. யோ நான் வேணா பே பண்ணுறியா? நானே கட்டுறேன். யோ நான் பே பண்ணுறியா? உன் ஃபோன் குடியா, உன் ஃபோன்லேருந்து நான் பே பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. Many hours later. வக்கீலுக்கு ஆய் 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 கிங்கிலிக்கி பிலாபி. ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ், ஹாய். இப்போ நாங்கள் வந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்க? நான் வாழைக்காய் பஜ்ஜி. ஆஹா, என்ன ஒரு அற்புத காட்சி. மாமன் வந்து அழகாக தலசி விட்டுட்டு இருக்கான். கியூட்டாக இருக்கே இது பார்க்கையில், கியூட்டாக தலசி விட்டுட்டு இருக்கான் பாருங்க. அதுவும் காட்டுது இவகிட்ட. ரிதன்யா ஃபேஸ் காட்டு, லிப்ஸ்டிக் காட்டு. வாவ் சூப்பர். டைம் கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஏன் லேட் ஆகுதுன்னே தெரியல. மேக்கப் தெரியாதப்ப, அதுதான் எங்களுக்கு மேக்கப் போடுற புதுசு. அப்போ வந்து நல்லா மேக்கப்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னோட மேக்கப்பு பிடிக்கல, ஏதோ என் தலை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இது வந்து நான் லெஹங்கா வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லெஹங்கா வேர் பண்ணுறேன் அஃபிஷியலாக. அதாவது தாவணி டைப்பில் போடுறேன்னா இதுதான். அதுதான் ஐசி எப்படியாவது உனக்கு தாவணி மாதிரி வேர் பண்ணி விடுறேன்னு. லேட்டாக வந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சோறு தானே முக்கியம்னு பந்திக்கு வந்தாச்சு. இங்கே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பியூர் வெஜ்ஜு தான். அதிலே ஷவர்மா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ, பொட்டிக்கடை செட்டப்பு, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, அதாவது வெஜ் மட்டன் பிரியாணி, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. பியூர் வெஜ்ஜுன்ற ஃபீலே இல்லை, அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு வழியா பேக் டு ரூம். நாங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வர 11:30 ஆயிடுச்சு. பொள்ளாச்சி வந்து நான் சும்மா சாதாரணமாக நினச்சேன். ஏன்னா நம்ம எப்பவும் வருவோம் மாசாணி அம்மன் கோயில், அப்புறம் அந்த சைடு ஆனமலை சைடு அதோடய வந்துடுவோம். பட் இந்த தடவை பொள்ளாச்சி சிட்டி மினுசோ இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது, அப்புறம் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் நமக்கு டைம் கிடைக்கல. எதுவுமே நான் வந்து vlog எடுக்கிறேங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். பொம்பளை வேஷம் போடவும் அது அந்த ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படியே vlog எடுக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்தே போயிட்டேன். பாருங்க, நாங்கள் 2 பேர் கிளம்புனோம், அம்மாவும் கிளம்புனாங்க, பசங்க அப்பப்போ வந்துட்டு போனாங்க. பட் மெயினாக நானும் ஐசு தான் கிளம்புனோம். ஆனால் எவ்வளோ எடுத்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்க.
நாளைக்கு காலையில் வந்து அம்மா வந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஃபங்க்ஷன் போன அவசரத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிட்டோம். இப்போ எடுத்து வைக்கிறதுக்குள்ள சவா டயர்டு முழி பிதுங்கிடுச்சு. அவன் என்னன்னா ஜம்முன்னு படுத்துக்கிட்டான். இதுதான் என்னோட ப்ளவுஸ். நான் வந்து ஒரு கோல்ட் ஷோல்டர் ப்ளவுஸ் மாதிரி தச்சிருந்தேன். The next morning. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளம்பி ரூம் எல்லாம் செக் அவுட் போட்டுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட வந்துட்டோம். மணி 11:15 ஆச்சு. இப்போ தான் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் டேரெக்டாக லஞ்ச் சாப்பிட்றேன். இதுக்கு அடுத்து வந்து கோயில் போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறோம் என்னன்னு தெரியல. போப்போம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் கூட ஆன்டி ஆயிட்டோன்றதை உணராமல் பிள்ளையோட விளாண்டுட்டு இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்க மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருந்தோம். இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை பார்த்தோம். எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டெல்லாம் பர்சனலாக பிடிச்சது என்னன்னா, மிச்ச சேனல் எப்படின்னு தெரியல, பட் என்ன வந்து பார்க்கும்போதே பரமும் எப்படி இருக்குது, உடம்பு நல்லா இருக்கா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, இதே மாதிரி பாசிட்டிவாக இருங்க, அந்த மாதிரி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என் கூட யாராவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி பேசும்போதே எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி உன் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருங்க. அண்ட் க்யூவில் வந்து ரொம்ப நேரம் நிற்க விட்டாங்க. எனக்கு பொதுவாக க்யூவில் நிற்கிறதே பிடிக்காது. பட் இதுங்களோட ஃபன் பண்ணிக்கிட்டு இதுங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்துக்கிட்டே எனக்கு க்யூவில் வந்து கிட்டத்தட்ட 1 hour நின்னோம். ஆனால் அந்த டைமே போகிறதே தெரியல. இது என்ன வாங்குன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இது கண்ணில் ஒரு மாதிரி தேஜஸ் தெரியுது. இது ஐஸு ரிதன்யால ஷாப்பிங்க்கு உள்ளே வந்துட்டாங்க. சின்ன வயசுலலாம் இந்த கடைக்கெலாம் கூப்பிட்டு வர மாட்டாங்களான்னு ஏங்குவோம். இப்போ எங்கள் ஜென்ரேஷனே போய் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்லு என்னென்ன இருக்கு? எவ்வளோ? 600 ரூபாயா? குட் கேர்லா இருப்பியா? ஒரு கிச்சன் செட் வாங்கி கொடுத்துட்டு என்னென்ன ரூல்ஸ் போட்ட? குட் கேர்லா இருக்கணும், அடிக்க கூடாது, கடிக்க கூடாது, பிச்சை புடுவே சொல்லக்கூடாது, போடி சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து இந்த குரங்கருவிக்கு வந்திருந்தோம். 50 ரூபாயா கட்டணும் நமக்கு? 50 ரூபா. ஆமாம், நாங்கள் குளிக்க கூட போகிறதில்ல. குளிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? நாங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறது கிடையாது. ஆனாலும் வந்து அவங்களுக்கும் சேர்ந்து 50 ரூபா கட்டுறாங்க. அப்படியே ஊருக்கு போக மனசு இல்லாதனால நாங்கள் மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வால்பாறையெல்லாம் போகலான்னு தான் எங்கள் அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலில் குளிக்கும் போது அப்படியே உள்ளே இழுத்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் குடும்பமே பொழைச்சோம். ஸோ அதனால எனக்கு அப்போலேருந்தே இந்த வாட்டரோஃபோபியாவோ என்னமோ சொல்லுவாங்களே, அதனால எனக்கு இந்த அருவி கடல் இதெல்லாம் பார்த்தா பயம். அதனால நான் குளிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை குளிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறதே நம்ம பெருசு, இல்லை 2 தடவைலாம் வாய்ப்பு இல்லை. நல்லா குளிச்சுட்டு வந்து இருமிக்கிட்டு கிடக்குது. காஸ்ட்லி லிப்ஸ்டிக் வேற அந்த நாங்கள் ஆசையாக வால்பாறை போனோம். ஆனால் அந்த டைமில் பார்த்து ஏதோ கார் வந்து மலையிலேருந்து கவுந்துருச்சாம்மா. அந்த ஆக்சிடெண்ட்டை கேள்விப்பட்டோடனே எங்களுக்கு பீதியாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வேறு புதுசாக கார் எடுத்திருக்கோம். அடசாமி வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம் அந்த வே. ஸோ வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. இப்போவே நான் வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா பரம்பு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இருங்க, கரப்பாம்பூச்சி. சரி, ஓகே. என்னடா பரம்பு வந்து ஆச்சரியமாக இருக்குது, போயிட்டு அந்த கையோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்குதான்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து போன தடவை நான் பெங்களூருக்கு போனப்போ எடுத்துகிட்டு போன லக்கேஜ். அதாவது ஒரு 5 daysக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போன லக்கேஜ். ஸோ இதுலேயும் துவைச்ச துணி, துவைக்காத துணி, அந்த துணி எல்லா துணியும் இருக்குது. அப்புறம் நான் நேற்று எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுலேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ண எந்த லக்கேஜையுமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணவே இல்லை. சரி, ஐஸ் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடும். அதனால் அதுக்கிட்ட பேசிட்டே அப்படியே எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. லக்கேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதோட டபுள் கஷ்டமாக இருக்குது இது எடுத்து வைக்கிறது. இந்த ட்ரிப் வந்து நாங்கள் பயங்கரமாக நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் 1.5 நாள் ட்ரிப்பு தான். பட் இருந்தாலும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா போனது வந்தது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு ட்ரிப்புக்கு நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரெகுலர் லைஃப்குள்ளே வரத்துக்குள்ளே ரொம்ப, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதோட போய் படுத்து தூங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டா அவ்வளோதான். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதற்கு பாய்.